ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு பிக் நியூஸ், சர்ப்ரைசிங்கான நியூஸ் சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சென்னைக்கு மூவ் ஆக போகிறோம். இது எல்லாமே ரொம்ப டக்குன்னு வந்து நடந்துருச்சு. ஸோ நம்ம யோசிக்கிறதுக்குள்ளவே எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடந்துருச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம எந்த வீடியோலையுமே சொல்ல முடியல. பிகாஸ் எங்களுக்கே தெரியாது, எங்களுக்கே இப்போ தான் தெரியும். ஃபஸ்ட்டு சிங்கப்பூர்லேருந்து இங்கே கரூருக்கு வரதுக்கு ஒரு பெரிய பேக்கிங் ப்ராசஸ் நடந்துச்சு. ஆனால் அப்போ வந்துட்டு விஜய் என் கூட இருந்தார். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் எல்லா பேக்கிங்கும் பண்ணோம். ஸோ குவைட் ஈஸியாக இருந்துச்சு. அதெல்லாம் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அந்த டைம் வந்து ரொம்ப நெக் ஆஃப் த மொமெண்ட்டு. அதனால் எங்களால் எந்த வீடியோவுமே எடுக்க முடியல. இப்போ வந்து விஜய் வந்து என் கூட இங்கே இல்லை, விஜய் சிங்கப்பூரில் இருக்கார். ஸோ நான் தான் தனியாக போய் வீடு பார்த்து வீடெல்லாம் செக் பண்ணி அந்த வேலையெல்லாம் இப்போ தான் முடிஞ்சுது. எனக்கு ஒரு வீடு பார்த்து எல்லா வீட்லேயுமே எனக்கு ஒரு வீடு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதையவே நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் ஃப்ரம் கரூர் டு சென்னை. ஸோ இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நான் தான் பேக் பண்ணணும். நோ சாய்ஸ். குழந்தைங்களோடது என்னோடது எல்லாத்தையுமே. சென்னை போய்ட்டு என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்குங்கிறத உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நிறையா பேக்கிங் இருக்குது. 10 நாளில் நம்ம சென்னை ஷிஃப்ட் ஆகணும். ரொம்ப ஷார்ட் பீரியடு. எல்லாத்தையுமே பேக் பண்ணி மூட்டை கட்டிட்டு கொண்டு போகணும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. பட் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் குட் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டுருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டாட்லர் அண்ட் 5 year old வச்சுட்டு பேக் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங். பட் இதெல்லாம் ஸ்வீட் மெமரிஸ் இல்லைங்க. மார்னிங் கிட்ஸ் எழுந்ததும் ப்ரஷ் பண்ணிவிட்டு விபா குட்டியை பூஸ்ட் குடிக்க வச்சுட்டு குட்டிஸ் 2 பேத்தையும் ரெடி பண்ணியாச்சு. This is fun. Did you ever see a donkey? A donkey goes quack quack. Did you ever see a lion? A lion goes roar. It's music time. சிங்கப்பூரில் இருந்து ஃபர்ஸ்ட் டே சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிற பிளான் தாங்க. பட் டியூ டு பர்சனல் ரீசன்ஸ் நாங்கள் கரூரில் ஸ்டே பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ இதுதான் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிற ரைட் டைம் அப்படின்னு நானும் விஜயும் டிசைட் பண்ணி இந்த டெசிஷன் எடுத்தோம். சென்னை நிறைய வாட்டி வந்துட்டு போயிட்டு அந்த மாதிரி இருந்திருக்கோம். பட் அங்கேயே செட்டில் ஆக போகிறோம் அப்படிங்கிறது ஒரு மிக்சடான எமோஷன்ஸ் தான். ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், சிங்கப்பூரா சென்னையான்னு என்கிட்ட கேட்டால் நான் எப்பயுமே சிங்கப்பூர் தான் சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அங்கே நான் 10 years ப்ளஸ் இருந்திருக்கேன். ரொம்ப சேஃபான கண்ட்ரி, எஜுகேஷன் குட், இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. பட் சிங்கப்பூர் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். That's why we choose Chennai. No. Okay. கிடைக்கிற டைமில் பேக் பண்ணும். பிகாஸ் வேதா தூங்கும்போது சின்ன சத்தம் கேட்டால் கூட அவள் முழிச்சுக்குவா. ஸோ அவள் தூங்குற டைம் நம்மளால் பேக் பண்ண முடியாது. அவள் எழுந்ததுக்கு அப்புறம் தான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப எசென்ஷியல் அண்ட் டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ், கிளாத்ஸ் எல்லாத்தையுமே லாஸ்ட்டாக பேக் பண்ணிக்கலான்னு வச்சுட்டேன். பிகாஸ் அது கடைசி நாள் வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ யூஸ் பண்ணாத இல்லை லேட்டராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ், திங்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிட்ஸோட க்ளோத்ஸ் எப்பயுமே செப்பரேட்டாக பேக் பண்ணிடுவேன். பிகாஸ் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. பேக் பண்ணும்போது தான் நம்மளுடைய மெமரபிளான திங்ஸு, ஃபோட்டோஸு, சின்ன குட்டி விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியும். என்னோட இந்த நியூ பிகினிங் எனக்கு மட்டும் எக்ஸைட்டிங்காக இல்லைங்க, விபா குட்டிக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங். கிச்சன் யுட்டென்சில்ஸ் எல்லாமே அம்மா வீட்டிலேருந்து புதுசாக வருது. ஸோ அதை பேக் பண்ணுற வேலை நம்மளுக்கு கிடையாது. பிகாஸ் அது ஆல்ரெடி ஃபுல்லி பேக்டு. ஃபர்னிச்சர்ஸ், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், ஏசி எல்லாமே புதுசாக வாங்க போகிறோம். ஸோ அதையும் பேக் பண்ணுற வேலை கிடையாது. சென்னை ரீச் ஆகிட்டு தான் வாங்க போகிறோம். வேணும் கையில கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டுங்க. பட் ஈவினிங் அகெயின் மந்த்லி க்ராசரிஸ் எல்லாம் பேக் பண்ணணும். ஒரு 1 or 2 months மந்த்லி க்ராசரிஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ராசரிஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டோம். நீங்க சொல்றது உள்ள எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. முன்னாடி இருக்கிறது அப்படியே நான் சொல்றேன். தேடணும். ராகி வந்து 1 கிலோ இருக்கு. மஞ்சள் தூள் இருக்கு. சாம்பார் தூள், மலையா போடல வேற.
வேதாவை வச்சுட்டு மளிகை சாமானெல்லாம் செக் பண்ணுறது எவ்வா. பட் நம்ம பண்ணுற வேலையில் அவங்களையும் இன்க்ளூட் பண்ணிட்டா அப்போ தான் அவங்களுக்கு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தெரியும் இல்லையா. ஸோ நான் என்ன வேலை பண்ணாலும் விபா வேதா 2 பேத்தையுமே இன்க்ளூட் பண்ணிக்குவேன். நோ வேது தானே அங்கே போய் தான் இருக்கேன் உனக்கு ஜூஸ். ஓகே பாட்டி கொடுக்கறதெல்லாம் கொண்டு வந்து கொடுமா. எடுத்துட்டு போகும்போது அந்த பேக்ல வச்சு அதில் வச்சுக்கலாமா? சரி இதெல்லாம் காலி டப்பா. இப்போ இது இது எது குஞ்சு? இது கொண்டு வந்திருக்காங்க விபா. புதுசு குஞ்சு அதில் தான் கிடக்குது. நீங்கள் எதாவது போட்டு வச்சுக்கலாம். குழந்தையோட குளிக்கிற பவுடரோ. ஐயோ டப்பர் பேர் நல்ல டப்பர் பேர். அது இதுக்கு ஏதாவது போட்டு வச்சுக்கோங்க. சரி எனக்கு எதுக்கு குஞ்சு இங்கே ஒன்று இருக்கு. சரி இது வரை இது 3 இதில் போட்டுமா? அந்த அது வேண்டாம். அதை கொட்டிட்டு டப்பா யூஸ் பண்ணிக்கோங்க குஞ்சு. இப்போ குட்டியே கீழே இருக்க முடியாது, மேலே தான் தூக்க முடியும். சரிம்மா இந்த பொடி டப்பால நாளைக்கு தேய்ச்சி நம்ம வச்சுட்டுலாம். இது 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 3ஐயும் அதை கொட்டிட்டு இதெல்லாம் கழுவ போடலாம். 3 டப்பா ஆச்சுல நமக்கு. இது நீங்க இன்னும் கொட்டலையா? நாங்கெல்லாம் ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ அவ வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுக்கிட்டு. என்னம்மா இது டப்பா இருக்காது வேணுமா? இதை போட்டோம் அப்படி போட்டுருங்க. மருந்து வேண்டாம். அதெல்லாம் நம்ம போடும்போது வேதா 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 வேண்டாம். வேதா என்ன பாட்டுலாம் உள்ள இருக்கு. ஐயோ அப்பா கடவுளே. விபு போதும். க்ளோஸ் பண்ணு. க்ளோஸ் பண்ணி டைட்டா பிடிக்கணும். வேதா வேதா ஆமா பூட்டிட்டேன். குறும்பு பண்ணி இல்லைன்னா அம்மா அப்படியே விட்டுருப்பேன். குறும்பு பண்ண மாட்டியாலுமே பூட்டிட்டேன்டி. நீ குறும்பு பண்ணி இல்ல அடிச்சு வெளில பூட்டிட்டு அதான் அம்மா பூட்டிட்டேன். பூட்டிட்டேம்மா பூட்டிட்டேனாம்மா. ஆமாடி கொஞ்சம் லேட்டா இந்த ட்ரை பண்ணி. அப்பா சூப்பர் வேப்பா. இது மேலே பூட்டிடா. அம்மா பாரு இடி கூட்ட போறேன் பாரு. அம்மா பாரு இடி கூட்ட போறேன் பாரு. இப்போ இங்க வா. பேக் பண்ண லாங்காக போயிட்டே இருக்குங்க. முக்கியமாக ட்ரெஸ்ஸஸ் தான். அப்புறம் கிட்ஸோட திங்ஸ் நிறையா இருக்குது, டாய்ஸ் நிறையா இருக்குது. ஃபேவரட்டான டாய்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேக் பண்ண இன்னும் நிறையா சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. போட்டுக்கலாமாடா கொஞ்ச நேரம்? நான் இந்த ரூம்லேயே எல்லாமே ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. ஸோ ரூமை ஃபுல்லாக வைப்பேட் பண்ண போகிறது கிடையாது. தேவையான திங்ஸை மட்டும் சென்னைக்கு எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் இங்கே வரப்போக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. தூங்குறீங்களா? என்னம்மா பூ வைக்கீங்களா? பூக்கு போலையா? நீ இன்னும் குஞ்சு பண்ணி பூக்கு போலையா? உடச்சிருது எல்லாத்தையும் உடச்சிடணும். வெரி குட் கேர்ள். எல்லாத்தையும் உடச்சிடணும். இப்ப பாரு ஒருத்தி வருவா. இங்க வரு. இதுக்குள்ள வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணுமே இல்ல. இந்த எல்லாத்தையும் எல்லாத்துக்குள்ளயும் போடாத வேண்டாம்.
உடைச்சிட்டாங்க இன்னைக்கு கவருக்குள்ள வச்சு. எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிட வேண்டியது. ஓகே, அம்மா போட்டுட்டேன். விடு, அப்பா உடைப்பாங்க, அம்மா ஃபிக்ஸ் பண்ணுவேன். அம்மா உடைப்பேன், அப்பா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. வேதா இங்க வாயேன், வேதா இங்க வாயேன், வேதா இங்க வா, அம்மாட்ட வா, இங்க பாரு, இங்க வாடா, தலையை காட்டு, இங்க வா. மாடி இப்படி இருக்கு, தெரியுமா தெரியாதா? சொல்லு, நில்லு. இங்கே நிக்கணும், வரக்கூடாது. இங்கே நிக்கணும், வரக்கூடாது. மாடி இப்படி இருக்கு, இங்கே நில்லு. எல்லாம் அம்மாவோட தான். அண்ணா தலிகோ. ஆமா, உன் ட்ரெஸ் இன்னும் நிறைய இருக்குதோ. தள்ளு தள்ளு தள்ளு, தள்ளு 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 தள்ளு, கொஞ்சம் தள்ளுமா. ஜிப்ப போடுறேன். கடையை போட்டாடா, கடையை போட்டாடா. இல்ல அப்பாடியோ அம்மா. இன்னும் பேக்கிங் டீட்டெயில்ஸ் நிறையா இருக்குங்க. நான் நெக்ஸ்ட் vlogல டீட்டெயில்டாக சொல்கிறேன். பாய்.